குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் அது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாட்ச் டில் த எண்ட் டு நோ த சீக்ரெட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஸ் லைஃப் ஸ்டைல். ஹாப்பி சண்டே மார்னிங். இன்றைக்கி காலையில் நல்லபடியாக பூஜை முடிச்சாச்சு. இன்னிலேருந்து தைப்பூசம் விரதம் இருக்க போகிறோம். ஸோ அதனால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே பூஜை முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது தம்பியோட ஸ்டடி செஷன். என்னோடய சன் பேர் வெங்கட். அவர் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. ஸோ அவரோட ரிவிஷனுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோடு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் வெங்கட்டோட ஸ்டடி டேபிள். ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இது அவரோட லேப்டாப். அதுக்கப்புறம் இதுதான் அவரோட ஸ்டடி டேபிள், அவருக்கான இயர்லி பிளானர். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போது சரியாக 4:45 ஆகுது. அண்ட் சயின்ஸ் படிச்சுட்ருக்காப்புல. ஸோ ஹாய் வெங்கட். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரிவிஷனை. ஆர் யூ ரெடி? எஸ். ஸோ இதுதான் என்னோட ஸ்டடி ஸ்பேஸ். ஐ ஹோப் யூ ஹவ் லைக் த ஸ்டடி. என்னோட ஸ்டடி ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் டைவ் இன். நவ் டைம் இஸ் 4:35. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ இப்போ நம்ம ரிவைஸ் பண்ண போகிறது சயின்ஸ் சாப்டர் 6 லைஃப் ப்ராசஸஸ். ஸோ இப்போ அம்மா கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ இப்போ நம்ம ரிவைஸ் பண்ண போகிறது சயின்ஸ் 10th சயின்ஸ் பயாலஜி சாப்டர் தான் ரிவைஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஷின்ஸ் கேட்க போகிறது நான் தான். ஸோ வெங்கட், ஆர் யூ ரெடி வித் த கொஷின்ஸ்? ஐ ஹோப் யூ ஹவ் ப்ரிப்பேர்ட். எஸ், ஐ எம் ரெடி. The first question: why is blood circulation in human heart called double circulation? Blood circulation in human heart is called double circulation because it follows two separate circulatory pathways. One is called pulmonary circulation, another is called systematic circulation. Pulmonary circulation is the circulation of deoxygenated blood from right ventricle to lungs, and the return of oxygenated blood to right atrium is called pulmonary circulation. Systematic circulation is the circulation of oxygenated blood from left ventricle to all the body parts and return of deoxygenated blood to right atrium. Second question is, why do veins have thin walls as compared to arteries? Veins carry deoxygenated blood from all the body parts to the heart, except for pulmonary vein, which carries oxygenated blood from lungs to the heart under low pressure. So dear parents, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தடாலஜி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டீச்சிங் மெத்தடாலஜினால் 3 பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் கண்டிப்பாக ரொம்பவே பூஸ்டப் ஆயிரும். ஏன்னா அவங்க அதை சொல்லி நம்மக்கிட்ட ஒரு தடவை சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் எழுதி பார்க்குறப்போ அவங்களுக்குள்ளே இருக்க கான்ஃபிடென்ஸ் லெவல் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிரும். செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெஸ்பான்சிபிள் ஆயிடுவாங்க. மோர் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஸ்டடீஸ், அவங்களோட எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தானே அதை படித்து முடிச்சிடணும், ஸ்டடி ஷெட்யூல் போடுறது எல்லாமே தானே பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட்டாக மாறிடுவாங்க. மூணாவதாக தேர்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம மாரல் சப்போர்ட் கிடைக்கிறதுனால அவங்க எந்த எக்ஸாம்ஸையும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், ஸ்கூல் எக்ஸாம் ஆகட்டும், அவங்க தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவலையும் பூஸ்டப் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக டியர் பேரண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Meet you in next study session. Thank you. Take care.